வணக்கம். இன்றைக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் மாண்புமிகு விஜய் தமிழன் பார்த்திபன் அவர்களுடைய தலைமையில் போக்குவரத்து துறை ஆணையரகத்தில் பல்வேறு தொழிற்சங்கங்கள் உட்பட உரிமைக்குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கம் உட்பட பல்வேறு தொழிற்சங்கங்களோடு பேச்சுவார்த்தை போக்குவரத்து துறை அமைச்சர் ஆணையர் தலைமையில் நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தை என்பது எங்களுடைய ஓட்டுநர் தொழிலாளர்கள் அனைவருக்கும் மன மகிழ்ச்சியாக இருந்தது. இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு பயணிகளோடு சேர்த்து வச்சு இந்த பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு பேச்சுவார்த்தையாக இருந்தது. ஏன்னா அமைச்சர் அவர்கள் அந்த பேச்சுவார்த்தையை முடித்துவிட்டு எங்களுக்கு உணவுகள் பரிமாறி அவரும் எங்களோட உட்கார்ந்து உணவு அருந்தி போக்குவரத்து ஆணையர் போக்குவரத்துறை அமைச்சர் எல்லாரும் இன்னைக்கு ஒன்னா உணவு அருந்தணும். 13 ஆண்டு கால கோரிக்கை இன்றைக்கு நிச்சயமாக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கிறது. எனவே நாங்கள் கேட்டிருக்கக்கூடிய கோரிக்கை என்பது பாத்தீங்கன்னா குறைந்தபட்ச கட்டணம் 70 ரூபாயும் 1.5 கிலோமீட்டருக்கு 30 ரூபாயும் கேட்டிருக்கிறோம். அரசு விரைவில் இந்த கட்டணத்தை அதே போல பயணிகள் சார்பாக கலந்து கொண்டவர்களும் 25 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை கிலோமீட்டர் கட்டணத்தை நிர்ணயிக்கலாம் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். எனவே இந்த போக்குவரத்து துறையில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த ஆட்டோமீட்டர் கட்டண பிரச்சனையை முதன்மையாக எடுத்து பேசுங்க, அந்த விஷயத்தை நிறைவேற்றுங்க அப்படின்னு தான் இவ்வளவு விரைவாக போக்குவரத்துறை அமைச்சர் அவர்களுக்கு அறிவுறுத்தி அனுப்பியிருக்கிறார்கள். அதனால் இந்த பிரச்சனையை முடித்துவிட்டு ஓட்டுநர்களுடைய மற்ற அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவோம் என்பதையும் போக்குவரத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். எனவே அனைத்து ஓட்டுநர் தொழிற்சங்கங்களின் சார்பாகவும் பயணிகளின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அதே வேளையில் போக்குவரத்துறை அமைச்சர் கேட்டிருந்தாங்க, கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டா நீங்க கரெக்டா ஓட்டுவீங்களான்னு. நிச்சயமாக அதை அனைவரும் பின்பற்றுவோம். பொதுமக்கள்கிட்ட குறை வராத அளவுக்கு எங்களுடைய சேவையை நாங்கள் செய்வோம் என்பதை தெரிவிச்சிருக்கிறோம். எனவே அரசு விரைவில் குறைந்தபட்சம் 70 ரூபாய் என்பதையும் கூடுதல் கிலோமீட்டர் 25 ரூபாய்க்கு மேலையும் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்கின்ற எங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. ஜாகிர் ஹுசேன், பொதுச் செயலாளர், உரிமைக்குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கம். கி நடராஜன், தலைவர், தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை. இன்றைய தினம் தமிழகத்தில் இயங்கி வருகிற ஆட்டோவினுடைய கட்டண மறுநிர்ணயம் சம்பந்தமான ஆலோசனை கூட்டம் மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர், போக்குவரத்து துறை ஆணையர், கூடுதல் ஆணையர் உள்ளிட்டவர்கள் தலைமையில் நடைபெற்றது. நடைபெற்ற கூட்டத்தில் தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை சார்பாக ஆரம்ப கட்டணமாக 1.5 கிலோமீட்டருக்கு ரூபாய் 60 வீதமும், அடுத்து ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ரூபாய் 30 வீதமும், இரவு கட்டணமாக 50% கூடுமானமும், அதேபோன்று வெயிட்டிங் சார்ஜ் என்று கூட நிறுத்தி வைக்கிற கட்டணத்தையும் நிர்ணயம் செய்ய வேண்டும். அவ்வாறு கட்டணம் நிர்ணயம் செய்கிற போது விஞ்ஞானபூர்வமாக ஆட்டோ பயன்படுகிற எரிபொருள், டயர், குதிரை பாகங்கள் உள்ளிட்ட விலைகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு விஞ்ஞானபூர்வமாக நிர்ணயம் செய்ய வேண்டும். இப்படி நிர்ணயம் செய்கிற கட்டணம் ஒவ்வொரு குறுகிய கால இடைவெளியிலும் நிர்ணயம் செய்கிற ஏற்பாடு இருக்க வேண்டும் என தோமுசா பேரவை சார்பாக வலியுறுத்தியிருக்கிறோம். என் லோகு, செயலாளர், கோயம்புத்தூர் கன்சியூமர் வாய்ஸ். தமிழகத்தில் கிட்டத்தட்ட கடந்த 2002 மீட்டர் கட்டணங்களை பொருத்தி ஆட்டோக்கள் பெரும்பாலும் ஓட்டுவதில்லை. இது பார்த்தீங்கன்னா அப்போதே கூடுதல் கட்டணங்களை வசூலிக்கிறது, அந்த மாதிரியான போக்குகள் அதிகரிக்கிறதுனால பொதுமக்கள் அனைவருமே ஆட்டோவை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை இல்லை. தமிழகத்தில் தொடர்ந்து இந்த ஆட்டோக்கள் அதிகப்படியான கட்டணம் வசூலிக்கப்படுறத போக்குவரத்து துறையாகட்டும் காவல்துறையாகட்டும் நடவடிக்கைகள் எடுக்கிறதில்லை. அவங்க கேட்குற தொகையை கொடுத்துட்டு போக வேண்டிய அவசரமான சூழ்நிலை இன்றைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த 2007 ஒரு ஆட்டோக்கான ஒரு கட்டணத்தை அப்போதைய கவர்மெண்ட் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களே முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிச்சாங்க. அதன் அடிப்படையில் கோயம்புத்தூர்ல ஒரு கட்டணம் தொழிற்சங்க கேட்ட கட்டணமே நாங்கள்லாம் மாவட்ட ஆட்சி உத்தரவு போட்டார். ஆனால் அந்த கட்டணத்தையும் கூட அவங்க வசூலிக்கல. அவங்க சொன்ன கட்டணத்தையும் கூட அவங்க வசூலிக்கிறதுனால ஒரு 10 ஆட்டோக்கள் மேலே நடவடிக்கும் போது இல்லை ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி போராட்டம் பண்ணி அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கலவரமாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மாறி என்ன கட்டணத்தை நிர்ணயிக்க மாட்டாங்க. இப்போ திருப்பி நாங்கள் என்ன 2014 எங்களுடைய கோயம்புத்தூர் கன்சியூமர் சாமி சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு 14 வழக்கு தொடுத்தோம். இந்த மாதிரி அனைத்து ஆட்டோக்களிலும் மீட்டர் கட்டணம் பொருத்த வேண்டும், அந்த கூடுதல் கட்டணம் வசூலிக்கிறதுக்கு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஒரு கட்டணம் நிர்ணயம் செய்து அரசாணையில் வெளியிடப்பட வேண்டும் ஒரு வழக்கு தாக்கல் செய்தோம். அந்த வழக்கு தாக்கல் செய்யும்போது அதுக்கு அடுத்த நீதிபதிகள் தமிழக அரசுக்கு கட்டணம் நிர்ணயம் தொடர்பாக ஒரு அரசாணை வெளியிடப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தாங்க. அதன்படி தமிழக அரசு ஜீவோ நம்பர் 72 1.8 கிலோமீட்டருக்கு 25 ரூபாயும், அடுத்து வருகிற 1 கிலோமீட்டருக்கு 12 ரூபாயும் பிக்ஸ் பண்ணி கோர்ட்டில் தாக்கல் பண்ணாங்க. அதனை ஏற்று தமிழக அரசு அனைத்து ஆட்டோக்களிலும் மீட்டர் கட்டணம் பொருத்தி பொருத்த வேண்டும். கட்டணம் முறைப்படி வசூலிக்கப்பட வேண்டும். அவ்வாறு கட்டணம் வசூலிக்கப்படாத ஆட்டோக்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு டோல் ஃப்ரீ நம்பர் அனைத்து ஆட்டோக்களிலுமே தமிழக அரசு டோல் ஃப்ரீ நம்பர் ஒரு குறிப்பிட்டு அந்த ஆட்டோவில் அந்த டோல் ஃப்ரீ நம்பரை பதிவு செய்யப்பட வேண்டும். அனைத்து ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர்களுடைய
புகைப்படம் முகவரி அடங்கிய ஸ்டிக்கரை வந்து எல்லா ஆட்டோவும் கம்பல்சரி ஒட்டணும் என்று பல்வேறு நிபந்தனைகள் விதிச்சாங்க. ஆனால் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ கட்டண நிர்ணயம் தொடர்பான எந்த நடவடிக்கையுமே தமிழக அரசு கைவிட்டுச்சு. டோல் ஃப்ரீ நம்பர் பல ஆட்டோக்கள் இல்லை. புதிய ஆட்டோ வந்து வாங்க பதிவு பண்ண போனால் கூட அந்த டோல் ஃப்ரீ நம்பர் போடணுங்கிற கட்டாயத்தில் ஆர்டிஓஸ் விட்டுறாங்க. அதனால் வந்து இன்னைக்கு வரைக்கும் கட்டணங்கள் இருக்குது, இன்னும் கேள்விக்குறியாக தான் இருக்குது தமிழகத்தில். இந்த நிலையில் வந்து அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அது மாதிரி பெட்ரோல் டீசல் விலைக்கு ஏற்ப கட்டணத்தை உயர்த்தி கொடுக்க வேண்டும் ஒரு அரசாங்கத்துக்கு உத்தரவு போட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இப்போ கடந்த ஆட்சியிலையும் இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல கூட்டங்கள் நடத்தினாங்க மறு கட்டண நிர்ணயம் தொடர்பாக. ஆனால் அது நடைமுறைப்படுத்தல. இன்றைக்கு வந்து இன்னைக்கு மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர் முன்னிலையில் நடைபெற்ற அந்த மறு நிர்ணய கட்டணம் தொடர்பான விவாதத்தில் வந்து எங்கள் அமைப்பு சார்பில் சொன்னது, தமிழக அரசு எத்தனை கட்டணம் நிர்ணயித்தாலும் ஆனால் அந்த கட்டணம் மட்டுமே வசூலிக்க வேண்டும். அவ்வாறு வசூலிக்கப்படாத ஆட்டோக்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் வகையில் அரசு போக்குவரத்துறையும் இணைந்து செயல்பட வேண்டும். அவ்வாறு நடவடிக்கை எடுக்கும் ஆட்டோ ஓட்டுநர்கள் சாதகமாக தொழிற்சங்க பிரதிநிதிகள் வரக்கூடாது, ஊக்குவிக்கக்கூடாது. இதற்கு தமிழக அரசு உத்தரவாதம் அளிக்க வேண்டும். அந்த நிலை ஏற்படால் மட்டுமே தமிழகத்தில் ஆட்டோவை நம்பி மக்கள் ஏறுவார்கள். இல்லை என்றால் தொடர்ந்து இது ஒரு அரசணையாக இருக்கும் என்று நாங்கள் சொல்லியிருக்கோம். தொழிற்சங்க சார்பில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 1.5 கிலோமீட்டருக்கு 70 ரூபாயும், அடுத்த வரை ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு 25 ரூபாய் எங்களுக்கு வழங்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆனால் எங்களுடைய கணிப்பு பொறுத்தவரை ஏற்கனவே பொதுவாக அரசு வந்து ஒரு அரசாணை வெளியிடுவதற்கான திட்டமிட்டு தான் வந்து ஒரு கருத்து கேட்புன்னு கேட்பாங்க. பொதுவாக ஜெனரலாக இதுக்கு அது ஒரு நார்மலான நடைமுறை தமிழ் எல்லா அரசுலையுமே. அதுபோல தான் இன்னைக்கு நிர்ணயித்து தான் வந்திருப்பான்னு நினைக்கிறோம். அவர்கள் கேட்கக்கூடிய 70 அல்லது 25 அப்படி. அதே தொழிற்சங்கத்திலேயே வந்து பல விதமான கருத்துகள் சொன்னாங்க. சில பேர் வந்து 2 கிலோமீட்டருக்கு 50 ரூபா போதுனாங்க, சில பேர் 5 ரூபா போதுனாங்க. அதனால் ஒரு முரண்பட தகவல் சொன்னாங்க. ஆனால் இறுதியாக அரசு முடிவெடுத்திருக்கிறது. அந்த முடிவின்படி எத்தனை கட்டணம் இருந்தாலும் ஆட்டோ கட்டணம் அதிகமாக வசூல்படுவதன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க தமிழக அரசு முன் வந்தால் மட்டுமே இந்த பிரச்சனை தீர்வு மக்கள் நம்புவார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் தவிர இப்போ வந்து நிறைய வந்து இப்போ வந்து கேஸ் ஆட்டோ வந்துடுச்சு. அதே போல் இன்னும் மின்சார ஆட்டோலாம் வந்துடுச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் அதிகமாக கிடைக்குது. இப்போ பெட்ரோல் டீசல் விலை மட்டும் நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ வந்து இது கேஸில் பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் கிடைக்குது ஒரு லிட்டருக்கு 40 கிடைக்குது கேஸில் வர வேண்டிய. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கூடுதல் வருமானம் தான் கிடைக்கும். அதனால் ஆட்டோக்களுக்கு வந்து கட்டணம் முறைப்படி கட்டணம் வந்து அரசாங்கம் நிர்ணயித்து அதை வசூலிக்கான நடவடிக்கைகளை அதே போல் புகார் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே மக்கள் நம்புவார்கள். என்றால் எல்லா ஆட்சியிலும் நடந்த மாதிரியாத எல்லா மக்களும் அந்த ஆட்டோவை நம்பி விட்டுப்பட்டு பைக் டாக்ஸி இந்த ரேபிட்டோ எல்லாம் பயன்படுத்துவதற்கான காரணம் இவர்களால் உருவாக்கப்பட்டதான். ஏற்கனவே 2007 பின்னாடி தான் இந்த கால் டாக்ஸின்னு ஒன்று உருவாச்சு. அப்போ என்ன இந்த அவங்க வந்து ஆட்டோ மீட்டர் கட்டணம் போடாதனால அதனுடைய அவங்க வந்தாங்க, இவங்களுக்கு வருமானம் பாச்சு. இவங்க இதை ஒத்துழைச்சா கண்டிப்பாக ஓடு. அதே போல் ஸ்டாண்டு கலாச்சாரத்தை முற்றிலும் தமிழக அரசு ஒழிக்கப்பட வேண்டும். ஸ்டாண்டு கலாச்சாரம் இருக்கிறனால தான் இப்போ நான் இருக்கிறேன். இங்கேருந்து நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், டீ நகர் போகிறேன். அங்கே வந்து இங்கேருந்து ஆட்டோ போய் அங்கே போனால் அங்கே இருக்கிற ஆட்டோக்காரர் வேற ஒரு ஆட்டோவில் யாரும் கொடுறதில்லை. அந்த ஸ்டாண்டுக்காரர் என்ன பண்ணுறாங்க, எங்கள் ஆட்டோவில் யாரும் மிரட்டாங்க. அப்போ என்னென்னா அங்கே ரிட்டர்ன் வரக்கு வாடகை என்ன பண்ணுறாங்க, நம்மகிட்ட டபுள் வாடகை கேட்குறாங்க, அப் அண்ட் டவுன் வாடகை கேட்குறாங்க. இந்த சூழலில் தவிர்க்கணும்னா அனைத்து ஆட்டோக்களும் எங்கு வேணாலும் பயணிகள் ஏற்றுச் செல்லக்கூடிய வகையில் அரசாங்கம் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அவங்களோட கருத்துக்கள், மக்களோட கருத்துக்களும், அரசு அதிகாரிகள், ஆட்டோ ஓட்டுநர் 3 பேருமே இருந்தாங்க. அவங்களோட கருத்துக்களை பரிமாறப்பட்டது. நல்ல முடிவு எடுக்கப்படும். இல்லை, அவங்கவுங்க ஒரு கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதை எழுதியும் கொடுத்துருக்காங்க. அதை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கவனத்தை கொண்டு போயிட்டு என்ன எடுக்கலாம். ஏன்னா இந்த கூட்டம் நடைபெறுவதற்கு காரணமே அவர்தான். அவரோட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தலின் பேரில் அவர் இல்லாமல் இந்த கூட்டம் நடக்குது. அவ்வளவுதான் வித்தியாசம். நான் பதவியேற்றும் போது அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மீட்டர் பொருத்த வேண்டும், அதனால் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது அவரோட லட்சியமே இதுதான். அது நடைபெறும். புரியல, என்ன சொல்லுங்க. மகளிர் பயணம் தானே அது. அது மகளிர் பயணமா தான். மகளிருக்கான பயணம் அது மகளிர் பயணம் போட்டிருக்காங்க. அதுதான் இருக்கு. மகளிருக்கான பேருந்து மகளிர் பயணம், மகளிருக்காக கட்டணம் இல்லா பேருந்து மகளிர் பேருந்து. அதான் மகளிர் பேருந்து. நன்றி. இப்ப வந்து ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் மிக மோசமான நிலைமையில இருக்கு. அவங்க வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும். எப்படி உயிர் ஊசலாகுன்னு சொல்றாங்க, அந்த நிலைமையில இருக்கு. அவர்கள் வாழ்வாதாரம் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மீட்டர் பொருத்தப்பட்டு முதல்ல இயக்க போறோம். அதற்கு என்ன, இப்ப ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போறோம்னா அதுக்கு என்ன கட்டணம் நிர்ணயிக்கலாம், அதுக்கு மேல ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் என்ன கட்டணம் நிர்ணயிக்கலாம். ஏன்னா இது மக்கள் சம்பந்தப்பட்டதில்ல. மக்கள் தான் அந்த ஆட்டோல ஏறுறாங்க. அவர்களுக்கு முதலாளி மக்கள், எங்களுக்கு முதலாளிகள் அவர்கள். அவங்க டாக்ஸ் கட்டுறாங்க. அதாவது மக்களிடமிருந்து கோரிக்கைகள் வைக்கப்பட்டு கேட்கப்பட்டது. அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் இந்த கட்டணம் நிர்ணயிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் சொல்லியிருக்காங்க. எல்லாமே உட்காந்து ஆலோசித்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் கவனத்தை கொண்டு சென்று இவர்களுக்கு என்ன கட்டணம் நிர்ணயிக்கப்படுகிறது என்பது அறிவிக்கப்படும். அதே மாதிரி அவர்களுக்கான அறிவுரைகள் இதெல்லாம் இருக்கணும். அந்த நம்பர் 1 அறிமுகப்படுத்தலாம் இருந்தோம். அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இன்னும் இவருக்கான நிறைய இவங்க வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும்.
இந்த ஆட்சி அவர்களுக்கான ஆட்சி, அவர்கள் தேர்ந்தெடுத்த ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி, எல்லாரும் கிடைக்கும். அதை மட்டும் பார்க்காதீங்க. இவங்க இப்ப சொல்ற பாத்தீங்களா, தமிழ்நாடு திரும்பி பார்க்கும் வகையில் மிகப்பெரிய அறிவிப்பு ஒன்று இருக்கு. அதையும் பாருங்க, அதையும் நீங்க பார்க்காதீங்க, அதையும் பாருங்க. நன்றி.